ஹாய், அனைவருக்கும் வணக்கம். TN61 டேரட் டிவைன் டேரட்டின் அன்பான வணக்கங்கள். இன்று உங்களுக்கு முருகன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா? முருகன் மூலயமா உங்களுக்கு ஏதோ கைடன்ஸ் அறிவுரைகள் சொல்ல விரும்புகிறாரு. யாருக்கோ முருகனோட வழிகாட்டுதல் தேவைப்படுது. அது என்ன எப்படின்னு இன்றைக்கி பார்ப்போம். உங்களுக்கு எப்படி முருகன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். முருகனை நல்லா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி மனசில் ஆழமாக முருகனை நினச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி முருகன் ஆன்சர் சொல்கிறதுக்கு எப்படி ஓடோடி வராருன்னு பாருங்கள். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு மூலயமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஃபாரின் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் இடமாற்றம் போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறீங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களுக்கு கடல் கடந்து செல்லவும் சரி, ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கோ இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கோ சென்று உங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் அது தயங்காமல் உங்களோட இதை ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ வாழ்க்கைன்றது ஒரு சக்கரம் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் இது வரைக்கும் இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான இதை ப்ராசஸை தொடங்குங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு அது மூலயமா நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம் எழுதி போக வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு சிலர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியும் யோசிச்சுட்ருக்குறீங்க. ஸோ அதுக்கு நிறைய உங்களோட எஃபோர்ட் தேவைப்படுது. இங்கே ஒரு சிலர் உங்களோட முடிவுகளையோ தடுக்கிறதுக்கு ஒரு சிலர் அது உனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படி இப்படின்னு உங்களை பேசி உங்களை மைண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் நிறையா பாம்பு கார்மிக் இஷ்யூஸ் இந்த மாதிரி இதையும் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் யார் சொல்கிறதையும் காதில் வாங்கிக்காமல் உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னு ஆள் மனசிட்ட ஃபஸ்ட்டு கேளுங்க. ஏன்னா எப்போதுமே நம்ம அடுத்தவங்க முடிவு கேட்டு நடக்கும்போது நம்மளுக்கான சரியான வழி தெரியாது. நம்ம எப்போதும் மனக்குழப்பத்தில் ஒரு முடிவை நோக்கி மனக்குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம அமைதிப்படுத்திக்கிட்டு தியானத்தை மேற்கொண்டு அதில் உங்களுக்கான முடிவு என்ன ஏதுன்றது இது பண்ணிங்க யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே இந்த பிரபஞ்சம் கரெக்டான முடிவுகளை சொல்லும். ஸோ இப்படி நீங்கள் இந்த இதில் அவங்களோட முடிவுகளை கேட்காம உங்கள் முடிவுகளை இது பண்ணி அதுக்கான ப்ராசஸ் படிக்கிறது இது எல்லாமே உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ராணி. குயின் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்னா உங்களோட நாலேஜ் இது ரொம்ப நீங்கள் போகிற இடத்துல யார் எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வேலைகள் நல்லபடியாக செஞ்சு அங்கே மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் எடுத்து உங்களுக்கு மேலே மேலே நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கோ வேலைகளில் ஒரு நிலையான இது கிடைக்கிறதுக்கோ சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்கோ இது எல்லாத்துக்குமே ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ராணின்றவங்க வீட்டில் உள்ளவங்களையும் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களோட வேலை இடத்துல கொஞ்சம் பொறுமையை நீங்கள் கையாளணும். எடுத்த உடனே எல்லாமே ஹையர் இதுக்கு வந்துடணும்னு எதிர்பார்க்கக்கூடாது.
பொறுமையாக நீங்கள் கொஞ்சம் இருந்தீங்க அப்படின்னா நிலையாக ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே சுற்றி இருக்கிறவங்க எப்படி என்ன ஏதுன்றதை வந்து கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அமைதியாக வந்து சூழ்நிலைகளை அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணினா தான் வந்து அங்கே நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்றது உங்களால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் வந்து நம்ம முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் பேசுகிற சூழ்நிலை. ஸோ அதனால் யாரையும் வந்து உங்கள் முன்னாடி சிரித்து பேசுகிறாங்கன்னு நம்பிடாதீங்க. ஏன்னா இடம் விட்டு இடம் போகிறீங்க, கடல் விட்டு கடல் போகிறீங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த இடம் எப்படி என்ன ஏதுன்றது நீங்கள் சில காலம் அமைதியாக வந்து மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து இப்போ இந்த இதை எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் புது இதுக்கு போகணும் அப்படின்ற பட்சத்தில் ஆல்ரெடி இருக்கிற வேலையை வந்து விட்டுட்டு போக வேண்டிய இதுவும் இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து எதுலேயுமே விருப்பம் இல்லாமல் நாட்டம் இல்லாமல் என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் நிம்மதி இல்லையே, எல்லாத்தையும் முற்றும் துறந்து நானியாக போயிடலாமா, எனக்கு எதுவுமே வேணாண்டா அப்படின்னு விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு தோணுது. பாருங்கள், உங்களுக்கு இதை நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது எங்கள் சகுனம் சொல்லுது. இதை முடிவு இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் சஃபர் ஆகிருக்கீங்க. யாராலேயோ வந்து நீங்கள் மன வருத்தத்துக்கு ஆளாயிருக்கீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. ஸோ நீங்கள் சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலுக்கு போய் பிரதோஷம் அன்னைக்கு விளக்கு ஏற்றிக்கிட்டு சாமியை நல்லபடியாக கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு எனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் போதும், நான் அடுத்த வாழ்க்கைக்கு போகணும், என் வாழ்க்கையில் நான் முன்னேறணும், அதுக்கு நீ தான் தாயுமா தந்தையுமா இருந்து என்னை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். அப்படி ப்ரேயர் பண்ணி நீங்கள் உங்களை மாற்றிக்கிற பட்சத்தில் பேஜ் ஆஃப் பென்டக்கல்ஸ் உங்களுக்கு வந்து வேலை ரீதியாகவும் சரி, மணி ரீதியாகவும் சரி, ஸோ நீங்கள் பாருங்களேன், எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு பச்சை பசேல்னு இருக்குது, பூச்செடிகள் இருக்குது, உங்கள் கையில் வந்து பணம் நிற்கிது பாருங்கள். இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து பணத்தை வந்து அள்ளி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் சூழ்நிலை இது பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கான ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வர பட்சத்தில் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்டேபிளாக இருப்பீங்க. உங்களோட கடனை அடைக்கலாம், உங்களுக்கான ரெக்யர்மெண்ட்ஸை ஃபில் பண்ணலாம். நீங்கள் அடுத்தடுத்து மணி ரீதியாக என்னென்ன முடிவுகள் எடுத்து வச்சுருக்கீங்களோ, பிளான் பண்ணியிருக்கீங்களோ, அது எல்லாத்தையும் உங்களால் அடைய முடியும். ஸோ நீங்கள் அமைதியாக இருக்கணும். உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக உங்கள் வேலைக்கு நீங்கள் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடிவெடுங்க. வெளிநாடு போகிறதா இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இதுக்கு நீங்கள் ஒரே இடத்துல இல்லாமல் முயற்சி பண்ணணும். உங்கள் முயற்சி மட்டும்தான் உங்களை திருவினையாக்கும். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும்னு முருகன் சொல்கிறாரு. குழப்பமே அடையாத, எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன், இவ்வளோ நாள் நீ நல்லது செஞ்ச, எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்த, எல்லாரும் உன்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி இடிஞ்சு போயிடாத, உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவுமா நான் இருப்பேன், உன்னை நான் வழிகாட்டுவேன். உனக்கு எப்பெல்லாம் குழப்பம் ஏற்படுதோ, மனசில் வந்து அமைதி இல்லையோ, அப்போல்லாம் வந்து என்னை நினச்சிக்கோ, என்னை வேண்டு. நான் உனக்கு யார் மூலியமாகவோ, எதன் மூலியமாகவோ, பொருள் மூலியமாகவா இருக்கட்டும், மனிதர்கள் மூலியமாகவா இருக்கட்டும், பறவைகள் மூலியமாகவா இருக்கட்டும், எதன் மூலியமாகவாவது உனக்கு நான் நல்ல வழிகாட்டுதலை கொடுப்பேன் அப்படின்னு இதன் மூலயமா உங்களுக்கு இறைவன் நம்ம முருகன் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறாங்க. இன்னொரு மெசேஜ் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் என்ன தள்ளுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். பார்த்தீங்களா, நீங்கள் நம்ப மாட்டீங்க. பிஸ்னஸ் வென்ச்சர், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், வேலை விஷயமாக இருக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் இப்போ இதுதான் சரியான நேரம், உங்களுக்கான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். உங்கள் பாதைகளை நீங்கள் நம்புங்க. ஈவன் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் இது உங்களுக்கு சரியான நேரம். உங்களுக்கு இந்த 10வது மாதம் வரப்போகிற அக்டோபர் மாதம் கூட உங்களுக்கு வந்து நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வர இருக்குது. ஸோ அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க.
நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ்க்குன்னு ஒரு பாத்வே வச்சுருப்பீங்க இல்லையா, பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பிக்கப் பண்ணுங்கள். உங்களை வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த எந்தெந்த ஜாபு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கோங்க. வளர்த்துக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க, ஃபாரின் போகிறீங்க அப்படின்னா உங்கள் கையில் தங்கம் பாருங்கள். நான் கடைசியாக சொன்னதும் தங்கம் தான். பணம் தான் உங்கள் கையில் நிற்கிது, நீங்கள் ராஜாவாக இருப்பீங்கன்னு சொன்னேன். இங்கேயும் பாருங்கள், எவ்வளோ பணம், எவ்வளோ பொன் நகை எல்லாம் பாருங்கள். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதுதான் டைம். இப்போவே நீங்கள் யோசிக்காமல் உங்களோட கேரியராக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்லேயும் எல்லாத்துலேயுமே செட்டில் ஆகுங்க. நீங்கள் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் பண ரீதியாகவும் அனைவரும் நலமுடன் இருக்க நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.